அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பு மூலதா பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 995 ரூபாய் 25% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 29% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 34%, இலங்கைக்கு 997 ரூபாயாகவும் உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் சில நேரங்களில் ரேட்டு மாறும். நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. கட்டணம் 1.25 தினார் தான் அறவிடுவாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் எக்ஸ்சேஞ்சுகள் நீங்கள் பணம் அனுப்பிட்டு ரிட்டர்ன் வெளியே வரும்போது பற்றுச்சீட்டை தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேட்டு சரியாக விழுந்திருக்குதா, பேர், அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்றதையும் மறக்காமல் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கைக்கு பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் ஒரு தினார் மட்டுமே விடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ், ஒரு தினார் 500 ஃபீல்ஸ் போன்ற வெவ்வேறு கட்டணங்களும் விடுவாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. சில எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இலங்கைக்கு 995 ரூபாய் தான் கொடுக்குறாங்களா, 1000 ரூபாய் இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, 1000 ரூபாய் இருக்குது. 1000 ரூபாய் எப்படி கொடுக்குறாங்கன்னா 100 தினாருக்கு உள்ள பணம் அனுப்புகிறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அந்த ரேட்டில். அதில் முக்கியமான காரணம் இன்டர்நேஷ்னல் ரேட். இப்போ சாதாரண உலகளாவிய ரீதியில் நம்ம சாதாரணமாக கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாலும், நான் இப்போ இந்த பேசிகிட்டு இருக்கும்போதே டைப் பண்ணி பார்க்குறேன், 3 மணி 10 நிமிடம் டைம் 989 ரூபாய் 45% தான் காட்டுது. ஆனால் 1000 ரூபாய் வழங்குறாங்க 100 தினாருக்கு கம்மியாக அனுப்புகிறவங்களுக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் 274 ரூபாய் வரைக்கும் இப்போ வழங்குறாங்க. அது எந்த ரேட் வேண்டாலும் எவ்வளோ வேணாலும் அனுப்பிக்கொள்ளலாம். 274 ரூபாய் பல எக்ஸ்சேஞ்சுகள் கிடைக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 781 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 745 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 740 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 708 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக மீண்டும் அதிகரித்து வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதா அப்படின்னு. ஆனால் இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்க நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு பிறகு கம்மி ஆகுமா அப்படின்றது சொல்ல தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற ரேட் முன்னாடி இருந்ததை விட கம்மியாகி தான் இருக்குது. வாங்கிக்கோங்க. ஓட்டுநர்களே, குவைத்தி சொன்ன பழிக்கு நீங்கள் வேகமாக ஓட்டினீங்கன்னா நிச்சயமாக 150 தினார் அல்லது அதுக்கு மேலேயும் கட்ட வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் இந்த நாட்டிலேருந்து நீங்கள் வெளியே கொண்டு போகணும்னா, குடும்பத்தோடு இங்கே இருக்கிறீங்கன்னா, கணவருடைய அனுமதி இல்லாமல் தாயால் இனிமேல் குழந்தைகளை வெளியே கொண்டு போக முடியாது. சுகாதார அமைச்சகம் அதிரடியான பல அறிவிப்புகள். ஒரு 3-4 நிமிடம் அதுக்கே தனியாக ஒதுக்கி இருக்குது. வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அதே போல் தீ பற்றத்துக்கு மிக முக்கியமான ஒரு மூல காரணம் உங்களுடைய ஃபோன் சார்ஜர்களும் அதில் அடங்கும் என்பதை தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் மிகவும் வேதனையான விடயம், பலஸ்தீனில் தாக்கியது போதாதென்று லெபனானிலும் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேலியர்கள். எப்போ பாரு இவங்க மட்டும்தான் வெளிநாட்டவர்கள் குறை பண்ணுறாங்க, குத்தம் பண்ணுறாங்கன்னு போட்டு கொடுக்குறதா? ஒரு சேஞ்சுக்கு நாம் அவங்கள போட்டு கொடுத்தா அதுதான் இப்போ நடக்குது. சுகாதார அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் அப்துல்லால் சனத் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். 62% விலைகளை கம்மி பண்ணுறாங்க. வெளிநாட்டவர்களே பாமசிகளில் விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு இனிமேல் அரைக்கரவாசி குறையும். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒத்தாய்பி இந்த நாட்களில் தொடர்ந்துமே தூசியுடன் கூடிய காற்று மற்றும் வானிலை ரொம்ப வெப்பமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிக வெப்பநிலை காணலாம். مساكم الله بالخير جميعا. الأجواء المتوقعة إن شاء الله خلال الأيام المقبلة باكر نتوقع طقس رطب نسبي خاص على المناطق الساحلية
ولكن مع بداية عطلة نهاية الأسبوع متوقع نشاط في الرياح خاصة يوم الجمعة والسبت، فرصة للغبار على بعض المناطق، انخفاض في مدى الرؤية الأفقية لدى النوة دائما، وننصح أخذ الحذر والحيطة أثناء القيادة وتأجيل أي نشاط بحري لسلامتكم. دمتم سالمين. அளவில்லா அட்டகாசத்தின் அடுத்த கட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேலியர்கள். இஸ்ரேலிய இராணுவத்தின் கூற்றுப்படி ஒரு மூத்த ஹெஸ்புல்லா தளபதியை குறிவைத்து தெற்கு பெய்ரூத் மீது இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல். தற்போது லெபனானில் இந்த தாக்குதலால் பலரும் உயிரிழந்திருக்கின்றார்கள், பலரும் காயமடைந்திருக்கின்றார்கள். தெற்கு பெய்ரூத்தே மிகவும் கவலையுடைய நிலையில் காட்சி அளிக்கின்றது. உண்மையிலேயே பல பகுதிகள், சாதாரணமாக பலஸ்தீனுடைய காசா பகுதிகள் எந்த அளவுக்கு தாக்கினாங்களோ அதே மாதிரி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடியிருப்பு பகுதிகளில் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறாங்க. மக்கள் பலரும் உயிருக்கு இப்போ இந்த தப்பி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் உயிர் இழந்திருக்கிறாங்க, குடும்பங்களில் பலரையும் இழந்திருக்கிறாங்க. இந்த நிலை இன்னும் எத்தனை நாளைக்கு தொடரப்போகுதுன்னு தெரியலை. இப்போ இந்த இஸ்ரேலுடைய பார்வை பாலஸ்தீனிலிருந்து லெப்னான் மீது திரும்பி இருக்குது. இப்படியே எல்லாரையும் அடித்து கொள்ள போகிறாங்க. மற்ற நாடுகள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்க போகுது. அதுதான் நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்மளுடைய தொழிலாளர்கள் எத்தனை பேர் கூட லெபனானில் இருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த நாட்டில் கணவன், மனைவி, குழந்தை 3 பேரும் நீங்கள் குடும்பமாக இந்த நாட்டில் இருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான மிக முக்கியமான தகவல் இருக்குது. இனிமேல் மனைவி தன்னுடைய குழந்தையை எடுத்துட்டு கணவரோட சண்டை பிடிச்சிட்டு நான் நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு குழந்தையோடு இந்த நாட்டை விட்டு வெளியேற முடியாது. தனியாக வேணால் போய்க்கலாம். குழந்தையை கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி ஒரு ரிசிப்டில் தந்தையோட சிக்னேச்சர் வேணும். சட்டம் புதிதாக வந்தது. வெளிநாட்டவர் குழந்தைகள் அவர்கள் தாய்மார்களுடன் பயணம் செய்ய முடியாது, தந்தையின் ஒப்புதலுடன் தவிர. தாயுடன் பயணம் செய்ய அனுமதிக்கும் நிபந்தனை பிரகடனத்தில் தந்தையின் கையொப்பம் மிக அவசியமானது. திருமண தகராறுகளால் தன்னுடைய குழந்தையை நாட்டுக்கு கொண்டு சென்று தந்தைகளை மிரட்டும் பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் தற்போது இந்த நிலை வந்துள்ளது. இது பார்த்திங்கன்னா பாதுகாவலரின் கையொப்பம் மற்றும் ஒப்புதல் இல்லாமல் குழந்தைகள் குவைத்தை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் முறையை விமான நிலைய பாஸ்போர்ட் நிர்வாகம் செயல்படுத்த தொடங்கி உள்ளது. ஃபேமிலியாக இந்த நாட்டில் இருக்கிறீங்களா? உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இந்த நாட்டை விட்டு தனியாக மனைவி மட்டும் போகிறதா இருந்தால் நிச்சயமாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் இமிக்ரேஷனில் போய் சைன் வச்சு, இல்லை என்னுடைய எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், என்னுடைய மனைவி குழந்தையை கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு அப்ரூவல் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். அடுத்ததா நேற்றைய தினம் புஹலேஃபா பகுதிகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீக்கிரையாக இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். வாகனத்துக்குள்ளே இந்த நாட்களில் எந்த ஒரு தீப்பற்றக்கூடிய பொருட்களையும் வைக்காதீங்க. குறிப்பாக லைட்டர், மொபைல் ஃபோன் சார்ஜர், பவர் பேங்க், பர்ஃப்யூம் இந்த மாதிரி எந்த ஒரு பொருட்களையும் தயவு செய்து வைக்காதீங்க. அதே மாதிரி விரைவில் தீப்பற்றக்கூடிய உபகரணங்களில் மிக முக்கியமான ஒன்று இந்த ஃபோன் சார்ஜர். 2-3 நிமிடத்துக்குள்ளே மொத்த ஏரியாவே தீக்கரை ஆக்கிரும். நிறைய பேர் இன்றைக்கி தூங்கும்போது ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு தூங்குறது, ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு யூஸ் பண்ணுறது, சார்ஜரை தலைமாட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. ரொம்ப கவனம். அதே மாதிரி தயவு செய்து ஒரிஜினல் எலக்ட்ரானிக் பொருட்கள், சார்ஜர், பவர் பேங்க், பேட்ரி இந்த மாதிரி எது மாற்றினாலும் தயவு செய்து காசு 1 தினார் 2 தினார் 5 தினார் கூட போனாலும் ஒரிஜினலை மட்டுமே மாற்றிக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். சுகாதார அமைச்சகம் சம்பந்தப்பட்ட பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. அதில் முதல் தகவலை பார்த்துடலாம். சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் உத்தியோகபூர்வ அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் மனித கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான எங்கள் உயர்ந்த மனிதாபிமான பணியை நாங்கள் மேற்கொள்கின்றோம். தங்கமிட குடியிருப்பாளர்களுக்கு அனைத்து மருத்துவ சேவைகளையும் கைதிகளிடமிருந்து எந்த கட்டணமும் வசூலிக்காமல் இலவசமாக வழங்குதலுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறுவர் துஷ்பிரயோகம் அல்லது சட்டத்தின் புறம்பான செயல்களை வெளிப்படுத்துதல் போன்ற வழக்குகளை புகார் அளிக்க ஹாட்லைன் நிறுவுவதற்கு அமைச்சகம் முயற்சி எடுத்துள்ளது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். உறுப்பு மாற்றும் சட்டம் உடல் உறுப்புகளை எந்த வகையிலும் விற்பதையோ அல்லது வாங்குவதையோ தடை செய்கிறது மற்றும் மருத்துவருக்கு தெரிந்தால் உறுப்பு அகற்றும் அறுவை சிகிச்சை செய்வதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். குவைத்தை பொறுத்த வரையில் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இந்த மூளைச்சாவு அடைஞ்சாங்க. அவங்களுடைய கேஸ் நைட்டை வரும்போது அவங்கள பற்றின தகவலை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு வரும்போது ரீசெண்டாக கூட ஒருத்தருக்கு அந்த மூளை இல்லை, கிட்னி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை போயிடுச்சு.
அதுக்கப்புறமா நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டல்லே டாக்டர்மார் என்ன கேட்குறாங்கன்னா, இவங்களுக்கு கவர்மெண்ட்டால் காசு கிடைக்கும், இவங்களுடைய உடல் உறுப்பை தானம் பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அது கேட்காமலே சில இடங்களில் நடக்கிறதாகவும் சில சந்தேகமான தகவல்கள் வெளியாகிச்சு. அது சுகாதார அமைச்சகத்துக்கும் போயிருக்குது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்பவும் நல்லது. உருப்படியாக உடல் உறுப்போடு சரி உடல்கள் போய் சேரும் வெளிநாட்டவர்களுடைய சொந்த குடும்பங்களுக்கு. குவைத் தொலைக்காட்சி சுகாதார அமைச்சின் சமீபத்திய சாதனைகளில் ஒன்றை மதிப்பாய்வு செய்கிறது. அவற்றில் ஒன்று, முந்தைய விலைகளுடன் ஒப்பிடுகையில் சில மருந்துகளின் விலைகள் 162% வரை குறைந்துள்ளது. இன்னும் 200க்கும் அதிகமான மருந்து மாத்திரைகளுடைய விலைகள் குறைக்கப்பட இருக்கின்றது. 450 மருந்துகளுடைய பெயர் லிஸ்டுகள் தற்போது உள்ளடக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் அவர்கள் தெரிவிக்கும் போது, குவைத்தில் அதிகமான மருந்துகள் தற்போது வெளிநாட்டவர்களாக இருக்கலாம், குவைத்திகளாக இருக்கலாம், அதிகமானோர் வெளியிடங்களில் பார்மசிகளில் தான் மருந்துகளை விலை கொடுத்து வாங்குகின்றனர். ஆனால் இதில் பலதரப்பட்ட விலை மாற்றங்கள், விலை அதிகரிப்புகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதன் பிறகு உடனடியாக 162% பல மருந்துகளுடைய விலைகள் குறைக்கப்பட்டு வருகின்றன. அதில் 200 மருந்துகளுடைய விலை தற்போது குறைந்துள்ளது. 450 மருந்துகளுடைய விலைகள் விரைவில் குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? வெளிநாட்டவர்களாகிய நாம் கூடுதலாக பார்மசி இல்லை, நம்ம முதலாவது கிளினிக்கு தான் போனால் ஏற்கனவே டாக்டர் மாதிரி நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. போய் அங்கே காய்ச்சலா ஓகே அப்படியா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மருந்து சீட்டை எழுதி தருவாங்க. அதில் பாதியை ஃபார்மசிலே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதில் நம்ம ஃபார்மசிக்கு போனால் ஒரு சிலர் இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, ப்ரெஷர் இருக்குது, அதே மாதிரி இன்னும் சில நோயாளிகள் இருக்கிறாங்க. இவங்க ஃபார்மசிக்கு போனால் குறைஞ்சது ஒரு 30 தினாரோ 20 தினாரோ 40 50 தினாரோ, சிலர் வந்து 60 70 தினாரும் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எடுக்கிற சம்பளத்தில் பாதியை இங்கே மருந்துக்கே செலவு பண்ணுறாங்க ஒரு சிலர். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் முக்கிய தேவையுடைய அனைத்து மருந்துகளுடைய விலையும் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 450 மருந்து வகைகள் இது சம்மந்தமான மெலஃப் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் விரைவிலே வந்து விலையை குறைச்சிருவாங்க. சாதாரண ஒரு 60 தினார் கொடுத்து இப்போ ட்ரீட்மெண்ட் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அது குறைஞ்சது உங்களுக்கு 20 தினாராக மாறும் வாய்ப்பு இருக்குது. மிக்க நன்றி குவைத்துடைய சுகாதார அமைச்சருக்கும் ஊடக பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் அவர்களுக்கும் குவைத் நாட்டிற்கும். وتقديم كذلك بلاغ إن كان هناك أي ملاحظات تخص تاريخ الانتهاء أو ملاحظات تخص يعني أسعار أي دواء من هذه الأدوية أو المستحضرات الصيدلانية. طبعا هذا القرار الأخير سوف بإذن الله تعالى يدخل حيز التنفيذ بعد 3 أشهر من صدوره ونشره في الجريدة الرسمية. هذا القرار هو استكمال لجهود متواصلة وليس نهاية المطاف، من جزء من الالتزام بتقديم أفضل الخدمات الصحية الوقائية والعلاجية وكذلك الدوائية مع الحرص على النوع واستدامة الجودة. அதே போல் இன்னொரு சந்தோஷமான விடயம், டாக்டர் ஹமாத் ஜாபர் அல் அனசி கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீடியோ ஒன்று எடுத்தார். நோயாளிக்கு நோயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்படின்றதால வெளியேற்றினாங்க. மறுபடியும் டியூட்டிக்கு போயிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்டை பொறுத்த வரையில் வைத்தியர்கள்ட்ட போனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் உட்பட. வைத்தியர்கள்ட்ட போய் ஒரு நோயை சொன்னால் உடனே ஓகே அப்படியா, உடனே ரிசிப்ட் எழுதி தருவாங்க. அவ்வளோதான். ஒரு சஜஷன் பண்ணுறது, இந்த நோய் இருக்குது, இது சாப்பிடாதீங்க, இது சாப்பிடுங்க. கொஞ்சம் அந்த நோயாளியை இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறதுன்றது 190% குறைவு வெளிநாட்டவர்களோட. ஆனால் அந்த விடயத்தில் இந்த மனிதர் வந்து எல்லாரோடையுமே சகஜமாக பழகின ஒருத்தர், நோயாளிக்கு நோயை பற்றி விளக்கின ஒருத்தர். மீண்டும் அவர் பதவிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஒரு கசப்பான சம்பவம் செய்தி, எதிர்காலத்து மன்னர் 170% குவைத்திகள், 30% வெளிநாட்டவர்கள் தான் இனிமேல் குவைத்தில் இருக்கணும். அதுதான் முழு முயற்சி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் முக்கியமாக டார்கெட் பண்ணியிருக்கிற பகுதியை பாருங்கள். ஃபர்வானியா, ஹைதான், ஜிலிப்ஷோக், பொஹலேஃபா, மங்காஃப், மஹபூலா, பினைதல்கார், ஹவாலி, சால்மியா, ஜாப்ரியா. மிக முக்கியமான வெளிநாட்டவர்கள் வசிக்கும் பகுதியை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த பகுதிகளை தான் இனிமேல் அதிகமாக கண்காணிப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த 170-30 விடயத்தை எதிர்கால மன்னர் சொன்னது தான் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. 70% غير كويتيين وهذا وضع فيه خلل كبير في تركيبتنا السكانية. 30% كويتيين 70% غير كويتيين وهذا وضع فيه خلل كبير في تركيبتنا السكانية. المفروض
والوضع المثالي أن يكون 70 كويتيين 30 غير كويتيين. هذا اللي لازم يكون التحدي اللي أمامنا في المستقبل لمعالجته وتعديل هذا الوضع اللي يمثل خلل كبير. வருங்கால மன்னர் முடிக்குரிய இளவரசர் தான் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. 170 குவைத்திகளும் 30 தான் வெளிநாட்டவர்களும், 30%. எத்தனை பேரை நாட்டை விட்டு அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். பிரிகேடியர் ஜெனரல் பசாலிப் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தார். நேற்றைய தினம் இந்த தகவலை நான் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினதை கொண்டு வந்தேன். இப்போ உத்தியோகபூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. 150 தினார் மக்களே, 150 தினார். சிக்னலை மீறினால் அபராதம் 50 தினார்களுக்கு பதிலாக 150 தினார். குவைத்தி போக சொன்ன, பாபா போக சொன்னார், மாமா போக சொன்னாங்க, வேகமாக போனேன் அப்படின்றதுக்கெல்லாம் இடமே இல்லை. 1 ஷாட் 150 தினார், 2 ஷாட் 300 தினார். இதே 3வது தரம் அடிச்சிங்கன்னா 450, 4வது தரம் அடிச்சிங்கன்னா 600 தினார். எடுக்கிறதே 100 தினார், அதுக்குள்ளே 600 பற்றி ஏன்பா பேசுகிற அப்படின்னு கூட கேட்க தோணும். அந்த அளவு தான் டேஞ்சராக இருக்குது. தயவு செய்து இதுக்கு பிறகு இந்த ராங் டர்னில் யூ டர்ன் அடிக்கிறது, அதே மாதிரி ஹைவேக்களில் பைக் டெலிவரி பாய்ஸ் வெளியே போகிறது, இந்த டேஞ்சரான முறையில் வண்டி ஓட்டுறது, அது குவைத்திகளோ வெளிநாட்டவர்களோ யாராக இருந்தாலும் 150 தினார் அபராதம். குறிப்பாக ஓட்டுநர் உரிமத்தை திரும்ப பெறுதல் மற்றும் மீண்டும் மீண்டும் நடந்தால் புதிய ஓட்டுநர் சோதனை ஏற்படுத்துவது போன்ற விடயங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறைய தடவை விதிமீறல்கள் பண்ணி பாயிண்ட்ஸை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை லைசன்ஸ் ரினிவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கு ட்ரையல் வைக்கப்படும். அந்த ட்ரையலில் ஏதாவது மிஸ் பண்ணினீங்கன்னா மாசலாமா எல்லா ரோசாபர். அதே மாதிரி அரபியில் இதை போடுற வீட்டுக்காரங்கள்ட்ட காட்டுங்க, வீட்டு குழந்தைங்கள்ட்ட, பாபாட்ட மாமாட்ட இந்த வாய்ஸை சரி காட்டுங்க, வேகமாக போக சொன்னாங்கன்னா. مايك درسوك فوق الأحمر الإشارة إذا يطوف 150 دينار خلال على المكالفة. ديروا بالكم، ماما يقول، بابا يقول، أي واحد يقول لا يسوق بعد الإشارة الأحمر. بعدين 150 دينار يبي يدفع مكالفة واحد مرة، إذا 3 مرة 450 دينار. دير بالكم كل سايق، دير بالكم. தயவு செய்து பேச முடியாட்டி இந்த வாய்ஸையாவது காட்டி இந்த பாருங்கள் நியூஸில் போட்டிருக்காங்க இப்படியெல்லாம் ஓட்ட முடியாது அப்படின்றத தெளிவுபடுத்துங்க. அதே போல் இந்த மாதிரியான வண்டி ஓட்டுறவங்களுக்கும் அதிகமான அபராதங்கள் செலுத்த வேண்டிய சூழல் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி வண்டிகளுக்கு பின்னால் கூட போகாதீங்க, சைடில் கூட போகாதீங்க. ரோட்டில் நிற்கும் போது யோசிச்சு பாருங்கள், இவங்க சடனாக பிரேக் அடித்தாருன்னா இது அப்படியே சரிஞ்சு போய் பக்கத்தில் தான் விழும். அந்த ஓரமாக யாராவது நின்னாங்கன்னா என்ன நிலைமை? இதனால தான் டெய்லி சொல்கிறது மக்களே, தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வாகனங்கள் எப்படி வரும், என்னென்ன மாதிரியான வரும் சூழலில் வரும்னு சொல்ல முடியாது. ரோட்டோரமாக நின்னாலும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் ரோட்டையும் பாருங்கள். அதே போல் மஹபூலா பகுதிகளில் நேற்றைய தினம் வண்டிகளில் பெரிய பெரிய லாரிகள் டேங்கர்களிலிருந்து பேட்டரிகளை திருடிட்டு போகிற சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு சிசிடிவி காட்சியையும் சகோதரர் அனுப்பியிருந்தார். தயவு செய்து ரொம்ப கவனம், வாகனங்களுக்குள்ளே எந்த ஒரு பொருளையுமே வைக்காதீங்க. பாருங்கள் எப்படி திருடிட்டு போகிறாங்கன்னு. هو يجي ورا شوي بعدين رقم بي. اتنين بطارية. ايوه خلي قدام شوي. ايوه خلاص هو يسوي لايت انت ما يشوف نمبر معلوم. ليش ما يسوي صورة انت احسن؟
எப்போ பாரு இவங்க தானே நம்மளை போட்டு கொடுக்குறது. ஏன் நம்ம ஒரு சேஞ்சுக்கு இவங்களை போட்டு கொடுக்கக்கூடாது? இவங்க செய்கிற விதிமீறல்களை ஒன்று ஆப்படிப்பாங்க, இல்லைன்னா அவார்டு கொடுப்பாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். 99 32 40 92 இதுதான் முருகருடைய வாட்ஸ்அப் இலக்கம். இதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது விதிமீறல்கள் பண்ணிடுறாங்கன்னா உடனே நீங்கள் வந்து அறிவிக்கலாம். இப்போ பாருங்கள், நேற்றைய தினம் ஒரு சகோதரர் அவருடைய மாமாவை வந்து இறக்கி வண்டியில் வீல் சேரில் தள்ளுறதுக்கு பார்த்தா வீல் சேர் போகக்கூடிய அந்த வழியை வந்து ஒரு லெக்ஸஸ் கார் வந்து அடித்து வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க, வண்டியை உள்ளே எடுக்க முடியாதவாறு. இப்போ இந்த சகோதரர் நேற்றைய தினம் மாமாவும் அவரும் வந்து வெயிலில் நின்றுக்கிறாங்க. மாமாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆக்சிஜன் யூஸ் பண்ணக்கூடியவங்க. அவர் சொல்லும்போது என்னுடைய மாமா தான் நினைப்பு வந்துச்சு. ஏன்னா என்னுடைய மாமாவும் வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணக்கூடியவங்க தான். இது வந்து 2வது தடவை அந்த சகோதரர் எனக்கு வீடியோ போட்டிருந்தார். இதே சரியாக அந்த வழியில் நிறுத்தி வைக்கிறாங்க. இது அரபானை தள்ளிட்டு போகிறதுக்கு கூட கஷ்டம் தான், அந்த ட்ரொலியை தள்ளிட்டு போகிறதுக்கு கூட. மற்ற வழிகளில் கூட உள்ளே போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். நான் அதுக்கு பாடம் படிப்பிக்கிறேன் அப்படின்னு எடுத்த முடிவு. السلام عليكم الله يعطيكم العافية. في هذا مكان أندلس منطقة جميع جديد. في فيديو 2 في فيديو هذا في مواقف على أماكن على ويل شير في هجية موجود. أنا يوتيوبر. في واحد نفر ترس هذا الفيديو عندي أنا. في كان أول واحد سيارة بدون لوحات قدام بوقف على ادخل داخل المكان وين هذا سكر علي. وثاني واحد هذا في سيارة لكسس ونفس الشيء ماكو على كارت، بعد ماكو على ويل شير كارت ولا أي شيء، بس سكرون علي على طريق ما يقدر يدخل داخل على ويل شير. هذا رجال قال مسكينة ماما قاعد على السمس وأنا واقف على السمس عشان ما يقدر يدخل داخل ويل شير. فإن شاء الله أنا أعطيتك خبر، شوف شو نصير. يعطيكم العافية. السلام عليكم. அந்த ட்ரொலிகளை தள்ளி கூட போக முடியாது. ஏன்னா மற்ற பக்கம் எல்லாமே கம்பிகளை நாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ வீல் சேரையும் தள்ள முடியாது, இந்த வழியால் தான் போகணும். இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களால் முடிஞ்சால் அந்த மெசேஜுக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லையா நம்மளுடைய மெசேஞ்சருக்கு அந்த வீடியோவை தட்டி விடுங்க, எந்த லொக்கேஷன் சொல்லி விடுங்க, நம்மளாவது ஷேர் பண்ணுவோம். கடைசியில் ஆப் அடித்து ஆப் வாங்குறது, அவார்டு கொடுத்து அவார்டை வாங்கிக்கிறது, வாரதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மக்களே நிம்மதியாக இருங்க. மதஹன் துவலியா இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மில். இதை வந்து தெரிவிக்கிறதுக்கு காரணம், நானே நிறைய தடவை நல்லா செம்மையாக இந்த கெட் மாலுக்கு போய் பார்க்கிங் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அபு ஃபத்தீரா, இந்த ஜமியா அபு ஃபத்தீராவில் இந்த இன்டர்நேஷ்னல் மில் மதஹன் துவாலியான்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே முக்கசராத் தான், இந்த நட்ஸ் வகைகள் தான் இருக்குது. இது வந்து குவைத்திகள் விரும்பி வாங்குவாங்க. இந்த கடையில் தான் அதிகமாகவே வாங்குவாங்க. காவா, சாய், இந்த மாதிரி சில விஷயங்களும் இங்கே வாங்குவாங்க. அப்போ இந்த நேரத்தில் அபு ஃபத்தீரா ஜெமியாவில் இந்த பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து நான் வந்து அபு ஃபத்தீராவிலேருந்து எகேலா போய் பார்க்கிங் இல்லாமல் கெட் மால் ரவுண்ட் அடித்து கடைசியாக ஏதாவது ஒரு பார்க்கிங்கை பிடிச்சி தான் எங்களுடைய வீட்டில் இது வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் இங்கே போய் தான் நட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வரது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அபு ஃபத்தீரா ஜெமியாவிலேயே இந்த மில் வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா அபு ஃபத்தீரா, புல் ஹசானியா, குசூர், குரைன், முபாரக் அல் கபீர், அதான், தஹர், ஜாபர் அலி, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பக்கம். கேட் மாலில் போய் ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கிங் இல்லாமல் அபு ஃபத்தீரா ஜெமியாவில் வந்தால் நிம்மதியாக வாங்கிட்டு போயிடலாம். இந்த மில்லை பற்றி நானும் கஷ்டப்பட்டதால் இந்த மாதிரி யாருக்காவது உங்கள் வீட்டில் வாங்குறவங்க இருந்து கெட் மாலுக்கு போய் கஷ்டப்படுறீங்களா, இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க உங்களுக்கு மிக இலகுவான பிரான்ச் வந்து இப்போ ஜெமியா அபு ஃபத்தீராவிலே இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க. முக்கியமாக எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமான வெப்பநிலை கூடும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.